சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிக்கில் செல் அனிமியா, கதிரருவால் ரத்த சோகை நோய். அது எப்படி ஏற்படுகிறது? திஸ் இஸ் an autosome linked recessive disorder. சரியா? எல்லாமே நம்ம பார்க்குற டிசீஸ் எல்லாமே ரெசசிவ் டிசார்டர் மட்டும்தான். அது எக்ஸ் லிங்க்டா அல்லது ஆட்டோசோமா, இதான் நம்ம மெயினா பார்க்க போறோம். அப்ப சிக்கில் செல் அனிமியா ஆட்டோசோம்னா உடல குரோமோசோம்ல ரிசசிவ் டிசார்டர் தான். இது ஏற்படக்கூடிய ஒரு ரிசசிவ் டிசார்டர். கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் parents to offspring when both the partners are carrier for the gene or heterozygous. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிக்கில் செல் அனிமியா அடுத்த ஜெனரேஷனுக்கு, பையனுக்கோ பொண்ணுக்கோ கடத்தணும் அப்படின்னா அப்பாவும் கேரியரா இருக்கணும், அம்மாவும் கேரியரா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். ஒருத்தர் கேரியரா இருந்து ஒருத்தர் நார்மலா இருந்தா வர்றவங்க கேரியரா தான் இருப்பாங்க, அஃபெக்டடா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதான் இந்த இடத்துல அர்த்தம். அதாவது ஃபாதரோ ஆர் மதரோ எந்த கண்டிஷன்ல இருக்கணும்பா? ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கணும். அப்ப சிக்கில் செல் அனிமியாவுக்கு நீங்க போடணும்னா என்ன போடலாம்? ஜஸ்ட் ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து ஆட்டோசோம்பா. ஆட்டோசோம் போடும்போது நீங்க டைரக்டா எக்ஸ் எல்லாம் போட வேண்டாம். அப்ப இதுக்கு என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஹெச்பி இன்ட்டு சாரி ஹெச்பி சிக்கில் செல் இருந்தா எஸ் போட்டுக்குமா? சரியா? இதுவே ஹெச்பி இது நார்மல். மேலுக்கு ஃபீமேலுக்கு நீ தனியா போடும் போது தான் நீங்க அதை பிரிச்சுக்கணும். புரியலையா? அது இங்க இருக்கு பாருங்கம்மா, சாதாரண இது. இப்ப ஹெச்பி அப்படின்றது நார்மலான ஹீமோகுளோபின் வச்சுக்கோ, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ. ஹெச்பில எஸ் வந்தா அது கேரியர். இட் மே பி மேல் ஆர் ஃபீமேல், அது நமக்கு இங்க முக்கியம் கிடையாது. ஏன்னா இது வந்து உடல குரோமோசோம். ஓகேவா? ரைட். ஹெச்பிஎஸ் எஸ்ன்றது சிக்கில் செல்ல குறிக்கிறது. இப்ப அஃபெக்டட். அப்ப இது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனா இல்லையா? இந்த இடத்துல ஒரு எஸ் இருக்குது, இன்னொன்றுல இல்லைன்னா கூட அது என்ன கண்டிஷன் தான் வரும்? ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் தான் வரும். மேபி வேற ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். இங்க பாரு. So the disease is controlled by a single pair of allele HPA and HPS. சார், இந்த நோய் எந்த அல்லிலால கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது அப்படின்னா HPA and HPS. HPAன்றது நார்மலானது அப்படின்னு வச்சுக்கோ. ரைட். Out of the 3 possible genotypes, only homozygous individuals for HPS show the diseased phenotype. அப்ப 3 பாசிபிள் இதுல என்னென்னலாம் பாசிபிள் வரும்? இது ரெண்டுத்துக்கு வச்சு என்னென்னலாம் பாசிபிள் வரும் யோசித்து பாரு. HPA HBS, இன்னொன்று என்ன பாசிபிள்? HBS. இதுதான் அவங்க சொல்றாங்க, வேற எந்த பாயிண்ட்டும் சொல்லியிருக்கல. பாருங்க, இப்படி இருக்கும்போது இங்க பாரு, அவுட் ஆஃப் 3 பாசிபிள் ஜீனோடைப், 3 ஜீனோடைப், இது ஒரு ஜீனோடைப், இது ஒரு ஜீனோடைப், இது ஒரு ஜீனோடைப். Out of 3 possible genotypes, only homozygous individuals for HBS இவங்க மட்டும்தான் என்னவாக இருப்பாங்க? நோயால் பாதிக்க. So the diseased phenotype, அவங்க தான் நோய் கொண்ட புறத்தோற்றத்தை தோற்றுவிப்பாங்க அப்படின்றாங்க. Heterozygous HBA HBS individuals appear apparently unaffected, but they are carrier of the disease, as there is a 50% probability of transmission of the mutant gene to the progeny. அப்ப இப்படி இருக்கும்போது HBA HBS அப்படின்னு இருக்கும்போது இது என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்க? ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். இவங்க எப்படி இருப்பாங்க? கேரியரா இருப்பாங்க. இந்த கேரியரா இருந்தாங்கன்னா 50% ப்ராபபிலிட்டி இருக்கு. சரியா? மேபி இன்னொரு கேரியரை கல்யாணம் பண்ணால் டிசீஸ் வெளிப்படும். அதாங்க அர்த்தம். ஆனா இவங்க அன்அஃபெக்டடா இருப்பாங்க. ஆனா எப்படி இருக்காங்க? கேரியர், பாதிக்கப்படாத ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனா கேரியராக இருப்பாங்க. as there is 50% probability of transmission of the mutant gene to the progeny. சரி, அவங்களுடைய சந்ததியினருக்கு 50% என்ன இதுல 50% probability இருக்குன்னு அர்த்தம். thus exhibiting sickle cell triad, the defect is caused by the, இங்க பாரு, இந்த படம் இங்க காமிச்சிருக்காங்க. The defect is caused by the substitution of glutamic acid by valine at the 6th position of the beta globin chain. இதுவும் முக்கியம். சரியா? எந்த சங்கிலினா பீட்டா குளோபின் செயின். இங்க இது நான் ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் பாரு. அப்ப நேத்து சொன்ன விஷயங்கள் தான் இது.
டிஎன்ஏ. இது வந்து என்னது? டிஎன்ஏ. இப்போ டிஎன்ஏல இருந்து நமக்கு என்ன வரும்? எம்ஆர்என்ஏ வரும். டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரும். எந்த ஸ்டாண்ட்ல இருந்து வரும்? இப்பயாவது கேட்டா சொல்றேன் பார்ப்போம். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து வரும். டெம்ப்ளேட் ஸ்டாண்டோடைய திசை எது? 3' to 5'. ஓகே, வெரி குட். அப்போ டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரும். அண்ட் இந்த எம்ஆர்என்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வந்த பிறகு அமினோ ஆசிட் ஃபார்மேஷன் ஆகி புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அப்போ டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வந்தா அதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வந்தா தட் இஸ் டிரான்ஸ்லேஷன். இதானே? இது வந்து படி எடுத்தல் தமிழ்ல, இது வந்து மொழியாக்கம். ஓகே, இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோ. நார்மலா நமக்கு ஹீமோகுளோபின் ஏ ஜீன், ஹீமோகுளோபின் ஏன்றது நார்மல், சரியா? எஸ்ன்றது தான் சிக்கிள் செல். ஓகேவா? அப்ப நார்மலா HPA கொண்ட ஜீன்ல டிஎன்ஏவில் எப்படி இருக்குன்னா GAG CTCன்னு இருக்கும். GAG CTC. இட் மீன்ஸ் நீங்க ஒரு ஸ்டாண்ட் இன்னொன்று காம்ப்ளிமெண்டரியா இருக்குண்டா, அவ்வளவுதான். கோனைன்னா சைட்டோசின், அடினோயின்னா தைமின், கோனைன்னா சைட்டோசின், ரெண்டுமே டிஎன்ஏ ஸ்டாண்ட் தான். சரிங்களா? அப்ப நமக்கு என்ன ஆகுது? இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் 3' to 5'. டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு என்ன வரப்போகுது? எம்ஆர்என்ஏ படி எடுக்க போகுது. சரியா? படி எடுக்க போகுது. அப்ப என்ன நடக்கும்? சீனா சைட்டோசின்னா குவானைன், தைமின்னா அடினைன். இங்க அடினைன் தான் வரும். மேல அடினைன் வந்தா தான் யுராசில் வரும். ஓகே, சைட்டோசின்னா குவானைன் வருதா? புரியுதா? இதான் அந்த இந்த இடத்துல இதான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து GAG வந்தது. அப்ப இந்த GAG அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் இங்க இருந்து படிச்சுட்டு வருது இல்லையா? இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போயிட்டு அது எந்த அமினோ அமிலத்தை டிரான்ஸ்லேஷன் போது உற்பத்தி ஆகும் அப்படின்னா குளுட்டமினை உற்பத்தி செய்யும். சரியா? இது இந்த 6th பொசிஷன், பீட்டா குளோபின் செயின்ல 6வது பொசிஷன் இங்க குறிக்குது. ஓகேவா? இது நார்மலா இருக்கும். அப்ப அந்த ஆர்பிசி உடைய பினோடைப் பைகான்கேவ் ஷேப்ல இருந்துரும். ஓகேவா? இதுவே இந்த டிஎன்ஏல இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன இருக்குது? GAGன்னு இருந்தது, CTCன்னு மாறிச்சு. இதோட இது இங்க என்ன ஆயிடுச்சு? இங்க அடினைனுக்கு பதிலா தைமின் வந்ததால இது என்ன ஆச்சு? CACயா மாறிச்சு. ஓகேவா? அப்ப இந்த இதுக்கு ஆப்போசிட் என்ன? எம்ஆர்என்ஏல வரும்போது சைட்டோசின்னா குவானைன், அடினைன்னா யுராசில். ஏன்னா தைமினுக்கு பதிலா யுராசில் வரும் RNAவில் அப்படின்னு படிச்சிருப்போம். சைட்டோசின்னா குவானைன். இப்போ GUGன்னு இன்ஃபர்மேஷன் நீங்க படிச்சுட்டு வரும்போது இது எந்த அமினோ அமிலத்தை உற்பத்தி செஞ்சிருது? வேலைன். அந்த வேலைன் அமினோ அமிலம் உற்பத்தி செய்யறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுது? சிக்கிள் செல் ஷேப்ல ஆர்பிசி மாறிடுது. இதுதான் இந்த டிசீஸோட இது. அப்ப இது நார்மல் ஜீன் HBA, சிக்கிள் செல்லுக்கு HBS இந்த கண்டிஷன் வந்தா உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். HBL இருக்கும்போது நார்மலா இருக்கும். புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் குளுட்டமினுக்கு பதிலா வேலைன் உற்பத்தி ஆகிறதால அது சிக்கிள் செல்லா மாறிடுது அப்படின்னு அர்த்தம். அப்ப சிக்கிள் செல்லா மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? பிளட் ஃப்ளோ கரெக்டா இருக்குமா? இருக்காது. அடுத்தது, the substitution of amino acid in the globin protein results due to the single base substitution at the 6th codon of the beta globin gene from GAG to GUG. GAG இருந்து GUG மாறறதால தான் இந்த பிரச்சனை வருது. அதான் நம்ம ஏற்கனவே படிச்சோம், பாயிண்ட் மியூட்டேஷன் எக்ஸாம்பிளா படிச்சோம். ஒரு புள்ளியில ஒரே ஒரு பேஸ் பேர்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் இதுக்கு காரணம். The mutant hemoglobin molecule undergoes polymerization under low oxygen tension. இந்த இடத்துல அனலைஸ் பண்ணிப்போம். இப்ப மியூட்டேஷன் நடந்த அந்த ஹீமோகுளோபின் மாலிகுல் HBS இருக்குது இல்லீங்களா, அது என்ன ஆகுது அப்படின்னா லோ ஆக்சிஜன் டென்ஷன். சரியா? undergoes polymerization under low oxygen tension causing the change the shape of the RBC from biconcave disc to elongated sickle cell மாறுது. அப்ப அண்டர் லோ ஆக்சிஜன் டென்ஷன்ல RBC ஓட ஷேப் பைகான்கேவ்ல இருந்து என்னவா மாறிடுது? சிக்கிள் செல்லா உங்களுக்கு மாறிடுது. சரி, அந்த சிக்கிள் செல் வர்றது பிளட் போகக்கூடிய வழியை என்ன பண்ணிடும்? தடை செஞ்சிடும். தடை செஞ்சா மேபி இறப்புகள் கூட உங்களுக்கு வரலாம் அப்படின்றாங்க. புரியுதா? இதான் சிக்கிள் செல் அனிமியா. அப்ப சிக்கிள் செல் அனிமியா பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, சிக்கிள் செல் அனிமியா ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர். சரியா? அப்பாவும் கேரியரா இருந்து அம்மாவும் கேரியரா இருந்தா மட்டும்தான் பிறக்கக்கூடிய புரோஜனி, அது பையனோ பொண்ணோ யாருன்னா இருந்துட்டு போட்டோம், பாதிக்கப்படுவாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் கேரியரா இருந்து ஒருத்தர் நார்மலா இருந்தா பிறக்கக்கூடிய குழந்தைகள் கேரியராக மட்டும்தான் இருப்பாங்க. புரியுதா? அப்ப அம்மாவும் எட்ரோசைகஸ் அப்பாவும் எட்ரோசைகஸா இருந்தா மட்டும்தான் இந்த டிசீஸ் என்ன ஆகும்? பரவும்.
சரிங்களா? அப்ப இதுல நார்மலா குளுட்டமின் அப்படின்ற அமினோ அமிலம் உற்பத்தி ஆகி இருந்தா பிரச்சனை கிடையாது. குளுட்டமினுக்கு பதிலா வேலைன் உற்பத்தி ஆகிறதால பிளட்டோடைய ஷேப், ஆர்பிசியோட ஷேப்பு என்ன ஆயிடுது, சிக்கிள் செல் மாதிரி மாறிடுது. அதனால இந்த டிசீஸ் ஏற்படுகிறது. ஓகேவா? பாரு, பார்த்துட்டு சொல்ல ஏதாவது டவுட்னா. ரைட். நெக்ஸ்ட் வந்து பினைல்கீட்டோனூரியா. இதுவும் ஆட்டோசோமல் லிங்க்டு ஒரு ரெசசிவ் டிசார்டர் தான். உடல குரோமோசோம் ஒடுங்கு பண்பு நோய் தான். திஸ் இஸ் இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் இஸ் ஆல்சோ இன்ஹெரிட்டட் ஆஸ் த ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரைட். அதாவது இந்த பினைல்கீட்டோனூரியா ஏற்கனவே படிச்சிருக்குமா? பினைல்கீட்டோனூரியா எதுக்கு எக்ஸாம்பிளா படிச்சோம்? பிலியோட்ராபிக் எக்ஸாம்பிளா படிச்சோம். ரைட்டா? அப்ப மெட்டபாலிசமே பாதிக்கப்படுகிறது. மெட்டபாலிசம்னா என்ன? ஒரு இது இன்னொன்னா கன்வெர்ட் ஆக போகுது. அதாவது பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் என்ற நொதியின் முன்னிலையில பினைல் அலனைன் என்னவா மாறுது? தைரோசினா மாறும். சரியா? அந்த மெட்டபாலிசம் ஸ்டாப் ஆகிறதால இந்த நோய் ஏற்படுகிறது. ஓகேவா? அந்த இது வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ். சிக்கிள் செல் அனிமியாவும் இதுவும் ஆட்டோசோமல் ரெசசிவ்ல எழுதி வச்சுக்கோ. The affected individual lacks an enzyme that converts the amino acid phenylalanine into tyrosine. அதேதான், அதே கதை தான். phenylalanine என்னவா மாறுது அப்படின்னா தைரோசினா மாறும். சரியா? இந்த மெட்டபாலிசத்துக்கு தேவையான நொதி என்சைம் என்னன்னா, ஆமா, phenylalanine hydroxylase. phenylalanine hydroxylase என்ற நொதி வேணும். சரியா? சப்போஸ் இந்த டெஃபெக்ட் இதுல நடந்துச்சுன்னா, இந்த நொதி இல்ல அப்படின்னா இந்த phenylalanine என்னவா மாறிடும்? பினைல் பைருவிக் ஆசிடா மாறிடும். புரியுதா? பினைல் பைருவிக் ஆசிடா மாறும். அப்ப இந்த மெட்டபாலிசத்தை டெஃபெக்ட் பண்றது ஒரு ஆட்டோசோமல் லிங்க்டு அண்ட் ரெசசிவ் டிசார்டர்ல வரும். ஓகேவா? as a result of this phenylalanine is accumulated and converted into phenyl pyruvic acid and other derivatives. சப்போஸ் இந்த என்சைம் இல்லாததால இது என்னவா மாறிடுது? பினைல் பைருவிக் அமிலமா மாறிடுகிறது. ஓகே? accumulation of this in brain, அந்த phenylalanine வந்து ரொம்ப பினைல் பைருவிக் ஆசிடா மாறி அது மூளையில சேகரம் அடைஞ்சா results in mental retardation, மனநலம் பாதிக்கப்படுவர். ஓகேவா? These are also excreted through urine because of its poor absorption by kidney. அந்த பினைல் பைருவிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க யூரின், இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க யூரின் வெளியேற்றும் போது அதோட சேர்ந்து என்ன ஆயிடும்? பினைல் பைருவிக் ஆசிட் வெளியே போகும். சி, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அது அப்சார்ப்ஷன் எதுக்காக? அது யூசுவலா என்ன ஆகும்? கிட்னி அப்சார்ப் பண்ணிட்டு தேவையற்றதை மட்டும்தான் வெளியேற்றும். அப்ப அப்சார்ப்ஷன் வந்து கம்மி ஆயிடும். கிட்னியோட அப்சார்ப்ஷன் கம்மி ஆயிட்டு அது யூரின் வழியா போகும்போது, அதான் நான் சொன்னேன், ஒரு மாதிரியான கெட்ட ஸ்மெல் வந்து அதுல வர ஆரம்பிச்சிடும். இதுதான் பினைல்கீட்டோனூரியா. சிம்பிள் தானே? பார். நெக்ஸ்ட் ஒன் வந்து தலாசிமியா. இந்த தலாசிமியாவும் ஆட்டோசோம் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர் தான். இப்ப என்ன பார்த்திருக்கோம்? முதல்ல வந்து எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டருக்கு என்னென்ன பார்த்தோம்? சிக்கிள் செல் கலர்ஸ் பிளைண்ட்னஸும் இன்னொன்று ஹீமோஃபிலியாவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்த சிக்கிள் செல் அனிமியா, பினைல்கீட்டோனூரியா அண்ட் தலாசிமியா, இது மூணும் ஆட்டோசோம் லிங்க்டு ரிசீவர். ஜஸ்ட் ஒரு புக்கில் சைடில் எழுதி வச்சுக்கோ, அவ்வளோதான். டிசீஸ் சிம்பிளான கொஸ்டினா கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்பாங்க, எது ஆட்டோசோம் லிங்க்டு, எது எக்ஸ் லிங்க்டு. சரி, ஓகே. அப்ப தலாசிமியான்றதும் ஒரு ஆட்டோசோம் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர்ல வரக்கூடிய ஒன்று தான். அதுக்கு அடுத்தது blood disease transmitted from parents to the offspring when both the partners are unaffected carrier for the gene or heterozygous. இங்கேயும் அதே கண்டிஷன் தான். ஆட்டோசோமல் லிங்க்டுன்னும் போது ரெண்டு பேருமே, அப்பாவும் அம்மாவும் இந்த நோய்க்கு ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன், தட் மீன்ஸ் கேரியரா இருந்தா மட்டும்தான் அவங்களுடைய பசங்க, யாராவது பெண்ணோ பையனோ பாதிக்கப்படுவார், இல்லைன்னா பாதிக்கப்பட மாட்டாங்க. ஓகே? the defect could be due to either mutation or deletion which ultimately result in reduced rate of synthesis of one of the globin chain, alpha or beta chain, that make up hemoglobin.
அதாவது ஈமோகுளோபின் இருக்குன்னு வச்சுக்கோ. ஈமோகுளோபினுடைய ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நீங்க பயோமாலிகுல்ஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈமோகுளோபின்ல 2 ஆல்பா செயின் 2 பீட்டா செயின் இருக்கும். சரி, 2 ஆல்பா செயின் 2 பீட்டா செயின் இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க, டெலிட் ஆகிறதுனாலயோ மியூட்டேஷன் நடக்கிறதுனாலயோ அல்லது டெலிட் ஆகிறதாலயோ ரிசல்ட்ஸ் இன் ரெடியூஸ்ட் ரேட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த குளோபின் செயின். அப்ப ஆல்பா செயின் பீட்டா செயின் இருக்குது, ஏதாவது ஒரு செயின் உற்பத்தி ஆகலனாலும் அது தலாசீமியாவை குறிக்கும். ஒன்னு பீட்டா செயின் உற்பத்தி ஆகாத போகலாம், அல்லது அதோட எண்ணிக்கை குறையலாம், அல்லது ஆல்பா செயினுடைய உற்பத்தி ஆகாம போகலாம் அல்லது குறையலாம். அப்படி நடந்தா அது எதை குறிக்கும்? தலாசீமியாவை குறிக்கும். சரிங்களா? that make up hemoglobin. So this causes the formation of abnormal hemoglobin molecules resulting into an anemia which is characteristic of the disease. அப்ப என்ன ஆகுது யோசித்து பாருங்க, இந்த மாதிரி ஆல்பா செயினோ அல்லது பீட்டா செயின்லயோ பாதிப்பு ஏற்பட்டுருது, அதோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்நார்மல் ஹீமோகுளோபின் மாலிகுலை தோற்றுவிக்கும். நார்மலா 2 இருந்திருக்கணும், அதுல குறையும் போது அது அப்நார்மலா மாறி ரிசல்ட்டிங் இன்டு அனிமியா, அனிமியாவா மாறி which is characteristic of the disease. அனிமியான்றது தான் இந்த தலாசீமியாவுடைய ஒரு பண்பு. தலாசீமியாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு என்னன்னா அனிமியா, அனிமிக்கா மாறிடுவாங்க அவங்க. சரிங்களா? புரிஞ்சுச்சா இது? தலாசீமியா can be classified according to which chain of the hemoglobin molecules is affected. அதாவது இப்போ நான் சொல்லிட்டேன் ஆல்பா செயின் பீட்டா செயின் இது ரெண்டும் தான் முக்கியமானது நான் சொல்லிட்டேன். இதுல 2 செயின்ல எந்த செயின் பாதிக்கப்படுகிறது? ஆல்பா செயின் பாதிக்கப்பட்டா அதுக்கு பேரு ஆல்பா தலாசீமியா, பீட்டா செயின் பாதிக்கப்பட்டா பீட்டா தலாசீமியா. அதான் 2ஆ பிரிக்கலாம். எந்த செயின் அஃபெக்ட் ஆகுறது அதை பொறுத்து ஆல்பா தலாசீமியா அண்ட் பீட்டா தலாசீமியா அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். In alpha thalassemia, production of alpha globin chain is affected. அப்ப alpha thalassemia-ல alpha chain உற்பத்தி ஆகிறது பாதிக்கப்பட்டிருக்கும். பீட்டா thalassemia-ல production of beta globin chain is affected. புரியுதா? அப்ப எந்த செயின் அஃபெக்ட் ஆகுது அதை பொறுத்து தான் நீங்க அந்த 2 வகையா பிரிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆல்பா தலாசீமியா மட்டும் பாரு. ஆல்பா தலாசீமியா is controlled by 2 closely linked genes HBA1 HBA2 மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாம் வரும், பார்த்துக்கோ. சரியா? ஆல்பா தலாசீமியாவை கண்ட்ரோல் பண்றது 2 ஜீன், ஒன்னு HBA1 HBA2. இது ரெண்டும் பக்கத்துல அமைஞ்சிருக்கும். எங்க? ஆல்பா செயின்ல. எத்தனாவது குரோமோசோம்னா 16வது குரோமோசோம். ஞாபகம் வச்சுக்கோ, 16வது குரோமோசோம்ல உடல குரோமோசோம் நோய் தான் இது. அதனால 16வது குரோமோசோம்ல HBA1 HBA2 அப்படின்ற 2 ஜீன்கள் இருக்கும். அந்த 2 ஜீன்கள் தான் ஆல்பா தலாசீமியாவை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? and it is observed due to mutation or deletion of one or more of the 4 genes. இங்க எப்படி 4 ஜீனா மாறுச்சு? HBA1 HBA2 2 தானே இருக்கும். அப்பா கிட்ட இருந்து வர்றது அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கும் போது நமக்கு மொத்தம் எத்தனை வரும்? 4 வந்துடும். HBA1 2 HBA2 2 மொத்தம் 4ல இப்ப என்ன ஆகுது? 4ல ஏதாவது ஒண்ணு டெலீட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? 3ஆ குறையும். 2 டெலீட் ஆச்சுன்னா 2ஆ குறையும். அதான் இங்க சொல்றாங்க. டெலிஷன் ஆஃப் 1 or more of the 4 genes என்ன ஆகும்? ஆல்பா தலாசீமியா அவங்களுக்கு வந்துடும். புரியுதா? the more genes affected the less alpha globin molecules produce. நிறைய ஜீன்கள் HBA1 2 இருந்தது, ரெண்டுமே அஃபெக்ட் ஆச்சுனாலும் அல்லது HBA2ல 1 அஃபெக்ட் ஆச்சு, நிறைய ஜீன்கள் அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஆல்பா குளோபின் மாலிகுலோட எண்ணிக்கை குறையும். குறைஞ்சிச்சுன்னா அந்த தலாசீமியாவை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆல்பா தலாசீமியா. ஓகே, அப்ப இந்த இடத்துல ஆல்பா தலாசீமியாவுக்கான ஜீன்கள் எதுனா HBA1 HBA2. எத்தனாவது குரோமோசோம்ல இருக்குது? 16வது குரோமோசோம்ல இருக்குது. சரியா? ரைட். அடுத்தது பீட்டா தலாசீமியா வாங்க. பீட்டா தலாசீமியா இஸ் கண்ட்ரோல்டு பை சிங்கிள் ஜீன். அங்க 2 ஜீன் ஆல்பா தலாசீமியா இருக்கு, ஆனா இதுக்கு ஒரே ஒரு ஜீன் தான். அது என்னது? HPP, பீட்டா பிபி. எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. on chromosome 11 of each parent. ஒவ்வொரு பேரண்ட்லயும் ஆண் கிட்டையும் 16வது குரோமோசோம், பெண் கிட்டையும் 16வது குரோமோசோம்ல தான் இந்த பீட்டான் குளோபின் செயினுக்கான ஜீன் அமைந்திருக்கிறது. அப்ப மொத்தம் எத்தனை வரப்போகுது? அங்க 2 இருந்ததால 4, இங்க 1 இருந்ததால 2. ஓகேவா? each parent occurs due to mutation or one or both the genes. ஒரு ஜீன் பாதிக்கப்படலாம் அல்லது 2 ஜீனுமே பாதிக்கப்படலாம். ஏன்னா இது சிங்கிள் ஜீன் தான் இங்க இருக்கு. ஓகே, புரிஞ்சுச்சா? அப்ப ஆல்பா தலாசீமியான்றது 2 ஜீன், பீட்டா தலாசீமியாவுக்கு 1 ஜீன். ஆல்பா தலாசீமியா ஜீன் எங்க இருக்குது? 16வது குரோமோசோம். பீட்டா தலாசீமியாவுக்கு ஜீன் 11வது குரோமோசோம். அதுக்கு HBA HB2
அதானே HbA1 HbA2 இதுக்கு HbB அவ்வளவுதான்டா ராஜா ரைட் அடுத்தது தலாசீமியா டிஃபர்ஸ் ஃப்ரம் சிக்கில் செல் அனிமியா யோசித்து பாருங்களேன் இப்ப சிக்கில் செல் அனிமியா படிச்சோம் சிக்கில் செல் அனிமியாவில் என்ன பார்த்தோம் இப்படி இருக்கக்கூடிய ஷேப்பு இப்படி மாறிச்சு அதானே இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ்னா தரம் இது குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம்ல அதான் குவாலிட்டேட்டிவ் நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதா அது குவாலிட்டேட்டிவ் சிக்கில் செலிமியா அப்படின்றது ஒரு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம் பிளட் ப்ராப்ளம் ஆனா தலாசீமியா அப்படி கிடையாது எத்தனை செயின் பாதிக்கப்படுகிறது 4 ஆல்பாவில் இருக்கக்கூடிய 4ல எத்தனை செயின் பாதிக்கப்படுகிறது பீட்டாவில் இருக்கக்கூடிய 2ல எத்தனை செயின் பாதிக்கும் இது என்ன சொல்லுவோம்னா குவான்டிடேட்டிவ் எண்ணிக்கை அடிப்படையிலானதுதான் தலாசீமியா அதான் அர்த்தம் பாரு thalassemia differs from sickle cell anemia in that the former means sickle cell anemia is a quantitative problem need question sorry thalassemia sorry thalassemia former na idha artham thalassemia என்றது quantitative and sickle cell anemia அப்படின்றது qualitative qualitative na தரம் quali quantitative na எவ்வளவு எண்ணிக்கை அப்படின்றத குறிக்கும் so அப்ப thalassemia is a quantitative problem of synthesizing two few globin molecules while the latter means sickle cell anemia is a qualitative problem of the synthesizing on incorrectly functioning globin சரியா அவ்வளவுதான் எது குவாலிட்டேட்டிவ் எது குவான்டிடேட்டிவ்னு பார்த்துக்கோ எண்ணிக்கைனா thalassemia தரம் அப்படின்னா sickle cell anemia புரியுதா இதான் thalassemia just பா